குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேடி vlogs. இன்றைக்கி என்னென்னா மாங்காய் பச்சடி. 3 மாங்காய் வாங்கி சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு. இது நம்மளுடைய ஃபேவரட் டிஷ்ஷில் ரொம்ப சிம்பிளான டிஷ். அதுவும் சம்மர் டைமில் அடிக்கடி செய்கிறது. ரொம்ப ஈஸியானது, பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காய் பச்சடி செய்ய தெரிஞ்சு எனக்கு வெல்லம் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே போயிட்டு வெல்லத்தை வாங்கிட்டு வந்தேன். 4 கிலோ வெல்லம். வந்து பார்த்தா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை எங்கள் வீட்டில் என் வீட்டுக்கார் இல்லை. செம்ம திட்டுவார். வெல்லத்தை நல்லா சளியாக நொறுக்கி சூப்பராக சின்ன சின்னதாக நொறுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. அது நல்லா கொதித்து வர டைமில் கடுகை போட்டு தாளிக்க வேண்டியது தான். கடுகு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போதும். இப்போ நான் போடுறது அடிஷ்னல், எனக்கு பிடிக்குன்றதுக்காக நான் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கி விடணும். சூப்பராக வதங்குது பார்த்தீங்களா. எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தொட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக. ஸோ அதனால் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டாச்சு. பச்சை மிளகா கொஞ்சம் வாசனைக்காக நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, மாங்காய் எடுத்து போட வேண்டியதுதான். இதுலேயே முக்கால்வாசி வேலை முடிஞ்சு போயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், லெமன் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக் லைஃப் படம் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர், செகண்ட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்தது. ஸோ எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, த்ரிஷா சிம்பு காம்பினேஷன் வேறு லெவல். சிம்பு கெஞ்ச, த்ரிஷா மிஞ்ச வேறு மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் வேறு லெவல் பண்ணிட்டாருங்க. கையளவு உப்பு எடுத்து போட்டால் போதும். அப்புறம் இந்த கர்நாடகா பிரச்சனையில் ஆண்டவர் மன்னிப்பு கேட்காம இருக்கணும். ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சிரிப்பு. உங்கள் படத்தை வேணால் 2 தடவை பார்த்துருந்தேன், ஆண்டவரே தயவு செஞ்சு மன்னிப்பு மட்டும் கேட்டுறாதீங்க அப்படின்ட்டு இருந்தது. மன்னித்து அருளுங்கள் ஆண்டவரே அப்படின்னு வரை கீழே போட்டிருந்தது. பார்த்துட்டு சரியான சிரிப்புங்க. ஸோ அது வேகட்டும், அதை அப்படியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெல்லம் கரைஞ்ச உடனே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டால் போதும். ரொம்ப இனிப்பாகவும் ஆகிடக்கூடாது இல்லையா, கொஞ்சோண்டு ஊற்றியாச்சு. நல்லா திரும்பி ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா சுண்ட வரட்டும். அப்படியே வச்சுட்டு இட்லி மூடி எடுத்து மூடியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, சின்மையுடைய கம்பேக் தான். யூடியூப்பில் சின்மையுடைய கம்பேக் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. காலை கனவில் கண்விழித்தேன் பாட்டு வேறு லெவல். அப்புறமேட்டு ஒரு ஜூஸியான பதத்தில் எடுத்தேன். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். போக போக ஊற ஊற நல்லா வெல்லமும் என்னாகும், கொஞ்சம் அப்படியே கம்பி பதத்துக்கு வரும். சாப்பிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்துட்டான். வந்த உடனே என்னை பார்த்துட்டு என்னம்மா இதுன்னு என்ன பண்ணாங்களே கேளுங்களேன். பச்சடி சாப்பிட்டு பார்க்குறியா? என்னோட பாட்டையே வந்து வேற லாங்குவேஜ் ஸ்ரேயா பாடிருக்காங்க. பொன்னியின் செல்வன்ல நான் தெலுங்கு வெர்ஷன் பாடினேன், வீரராஜ வீரா. This has been a part of my career. It's been a part of a lot of our careers. It's very normal. I mean, எனக்கே இது புதுசா இருக்கு. சரி, ஒரு பாய் சொல்லு. Bye guys.